வணக்கம் நேயர்களே. எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 7 இலங்கை மீனவர்கள் தொடர்பான விடயம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 7 பேரையும் விடுதலை செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கடந்த மாதம் 18ஆம் தேதி தமிழகத்திலே தூத்துக்குடி கடலோர காவல்படை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. அவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இலங்கை படகில் 7 இலங்கை மீனவர்கள் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அடைக்கப்பட்ட 7 பேரையும் விடுவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கிடையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் என்ன செய்தார் என்றால், துப்பாக்கி தாங்கிய போலீசாருடன் அவர்களை ராமநாதபுரம் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் அவர்களுக்கான வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது மத்திய அரசினுடைய அனுமதியின் அடிப்படையில், விசேட அனுமதியின் அடிப்படையில் இந்த 7 பேரையும் விடுதலை செய்வதற்கான முனைப்பை ராமநாதபுரம் தலைமை நீதிமன்ற நீதிபதி லட்சுமிபதி எடுத்திருக்கின்றார். அவருடைய கருத்தின் அடிப்படையில், அவருடைய வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் இந்த 7 பேரையும் விடுதலை செய்கின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர்கள் வருகின்ற கிழமை அல்லது இந்த வாரத்திற்குள் பெரும்பாலும் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 7 பேரும் இலங்கையினுடைய எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் இலங்கை மீனவர்கள் என்பதுதான் குறிப்பிடப்பட்ட விடயம். இவ்வாறு இருக்கையில், இந்தியாவிலிருந்து இலங்கைக்குள் ஊடுருவி எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட பல மீனவர்கள் தொடர்பான கரிசனைகளையும் இலங்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்றதான பல விடயங்களும் முன்வைக்கப்பட்டதை அறிகிறோம். குறிப்பாக தீவக பகுதி கடலில் KKS போலீசாருடன் மேற்கொண்ட மோதல் இந்திய மீனவர்களுக்கும் அவர்களுக்குமான மோதலாக மாறி பல சம்பவங்களை நாங்கள் செய்திகளில் பார்த்திருக்கிறோம். அது இறுதிச் சந்தர்ப்பமாகவும் நாங்கள் பார்த்தோம். அப்பொழுது கைது செய்யப்பட்ட மீனவர்கள், இந்திய மீனவர்களின் படகுகள் என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் இந்திய மத்திய அரசாங்கம் இந்த இலங்கை மீனவர்களை விடுவித்த செய்தியானது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகின்ற பொழுதிலும், அதற்கு உபகாரமாக தங்களுடைய மீனவர்களையும் இலங்கை அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்றதான ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருப்பதை இந்த சம்பவம் ஊடாக நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவு என்பது கடற்தொழில் அமைச்சர்கள் சார்ந்த, இரு நாட்டு அரசாங்கங்கள் சார்ந்த விடயமாகத்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்களால் தான் இந்த பிரச்சனையை இல்லாமல் ஒழிக்க வேண்டுமே தவிர, மாறி மாறி எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபடுகின்ற மீனவர்களுடைய பிரச்சனைகள் கைதாகவும் அடைத்து வைத்தலாகவும் பேர்ந்து விடுவிப்பதாகவும் மாறி மாறி தொடர்கின்ற படலங்களாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் இரு நாட்டு மீனவ குடும்பங்கள் மற்றும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையே மீனவ தொழில் நம்பி இருக்கக்கூடியவர்களின் ஒருமித்த கருத்தாக காணப்படுகிறது. தொடர்ந்து மனிதர்கள் செய்திகளுக்காக டியூப் தமிழுடன் வணக்கம் உறவுகளே.